ஆடை விற்பனை நிலையங்களுக்கு சென்று ஆடைகளை மாற்றக்கூடிய அந்த அறைகளில் ரகசிய கேமராக்கள் மூலம் பல பெண்களினுடைய அந்தரங்க காணொளிகள் வெளியாகி இருக்கின்ற விடயம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் பெண்கள், யுவதிகள் மட்டுமல்லாமல் சிறுமிகள் பலரினுடைய வீடியோக்களும் வெளியாகி இருக்கின்றன. ஆடை விற்பனை நிலையங்களுக்கு சென்று அங்கே ஆடை மாற்றும் அறைகளில் உடுப்புகளை மாற்றக்கூடிய நபர்களாக இருந்தால் நிச்சயமாக இது உங்களுக்கான காணொளி. அது மட்டுமல்லாமல் முடிந்தவரை இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களுக்கும் நன்மை பயப்பிப்பதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் அடுத்த 36 மணித்தியாலங்கள் தொடர்பில் இலங்கையினுடைய வானியல் மாற்றம் தொடர்பான அவசர அறிவித்தலும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த செய்தி நிலைமைகள் தொடர்பாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொளி அமையவிருக்கின்றது. எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் போடக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பேப்பர் படியன்பானு மற்றும் ஒரு காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி இன்றைய தினம் இது நிச்சயமாக ஒரு செய்தி நிலைமை என்பதை தாண்டி பெண்களுக்கான விசேடமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காணொளியாகத்தான் அமைந்திருக்கின்றது. காரணம் என்னென்று சொல்லி சொன்னால், இனி வருகின்ற காலங்கள் அதிகமாக பண்டிகை காலங்களாக இருப்பதனால் அதிகமாக பெண்கள் இந்த ஆடைகளை கொள்வனவு செய்வதில் கடைகள், துணி கடைகளுக்கு செல்வது என்பதாக தொடர்ந்தேச்சியாக இடம்பெறக்கூடிய விடயங்கள். எனவே அவ்வாறாக நீங்கள் இந்த ஆடைகளை விற்பனை செய்யக்கூடிய நிலையங்களுக்கு அல்லது கடைகளுக்கு செல்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால், அங்கே நீங்கள் புதிய உடைகளை வாங்கும் போதாக வளமையாக அங்கே இப்போ அந்த உடைகளை மாற்றி பார்ப்பது என்பது ஒரு வழக்கமான செயற்பாடு. எனவே அங்கே சென்று ஆடைகளை மாற்றிக்கொள்ள வேண்டாம் என்பதான ஒரு தவறான விடயத்தை பரப்பும் நோக்கில் நான் இந்த காணொளியை பதிவிடவில்லை. அவ்வாறான இடங்களுக்கு செல்லும்போது நிச்சயமாக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அங்கே அந்த அறைகளில் இருக்கக்கூடிய பொருள்கள் தொடர்பில் விழிப்புணர்வுடன் இருந்து கொள்ளுங்கள். அதே போல சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் அல்லது ஏதாவது உபகரணங்கள் அங்கே தென்பட்டால் நிச்சயமாக அது தொடர்பிலும் பாதுகாப்புடன் செயற்பட்டு கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய தயவான வேண்டுகோள். அதன்படி இலங்கையில் இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் மக்கள் மத்தியில், குறிப்பாக பெண்கள் மத்தியில் ஒரு அச்ச நிலைமையை தோற்றுவித்திருக்கிறது என்றுதான் கூறலாம். அதன்படி கொழும்பு மாவட்டத்தினுடைய மகரகம தலவத்துக்குட பகுதியில் இருக்கக்கூடிய ஆடை விற்பனை நிலையம் ஒன்றில் ரகசிய கேமராக்கள் பூட்டப்பட்டு அதன் மூலமாக பல பெண்களினுடைய காணொளிகள் வெளிவந்திருக்கக்கூடிய விடயம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக மேலதிகமான விடயங்களை சுருக்கமாக கூறலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். அதன்படி இந்த மகரகம தலவத்துக்கூட பகுதியில் அமைய பெற்றிருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட ஆடை தொழிற்சாலையினுடைய பெண்கள் வளமையாக சென்று அந்த உடை மாற்றும் அந்த அறைக்குள் ரகசிய கேமராக்கள் பூட்டப்பட்டிருக்கின்ற விடயம் தான் வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது. இந்த விடயம் சாதாரணமாக வெளிச்சத்திற்கு வரவில்லை. அங்கே ஒரு பெண்ணொருவர் ஆடைகளை கொள்வனவு செய்துவிட்டு தங்களுக்காக, அந்த பெண்களுக்காக விசேடமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அறைக்குள் அவர் உடை மாற்றுவதற்காக சென்றிருக்கின்றார். அப்போது சில வயர்களும் அதே போல சில புதிய சந்தேகத்திற்கிடமான பொருட்களும் அந்த அறைக்குள் பூட்டப்பட்டிருப்பதை அவர் அவதானித்திருக்கிறார். எனவே அந்த உபகரணங்கள், அதாவது நான் குறிப்பிடுகின்ற அந்த சந்தேகத்திற்கிடமான உபகரணங்கள் போன்றதாக காட்சியளித்தவை, அவை நீங்கள் நினைப்பது போல சிசிடிவி கேமராக்களை போன்றதான வடிவில் அல்லாமல் வித்தியாசமான ஏதோ ஒரு நாங்கள் சற்று கூட சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு வித்தியாசமான சில பொருட்கள் தென்படுவதை அவர் அவதானித்திருக்கிறார். எனவே அந்த பெண்மணி நிச்சயமாக தொடர்பில் விழிப்புணர்வுடன் கூடிய ஒருவராக இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். எனவே உடனடியாக அவருக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் தொடர்பில் சில சந்தேகங்கள் எழுந்துள்ளன. பின்னர் இந்த விடயம் தொடர்பாக உடனடியாக சென்று அந்த கடையில் இருக்கக்கூடிய நபர்கள், அதே போல கடையினுடைய உரிமையாளர்களுக்கு இந்த விடய தொடர்பில் முறைப்பாடினை செய்திருக்கிறார். பின்னர் ஏற்பட்ட குழப்ப நிலைமை காரணமாக அச்சமடைந்து உடனடியாக போலீசாருக்கும் இது தொடர்பான தகவல் வழங்கப்பட்டிருந்தது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த விடயங்கள் தொடர்பாக விசாரணைகளையும் ஆராய்ச்சிகளையும் நடத்திய வேளையில்தான் குறித்த அங்கு பொருத்தப்பட்டிருந்த அந்த சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் ரகசிய கேமராக்கள் என்பதான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலைமையில் இந்த ரகசிய கேமராக்களை பூட்டியிருப்பது யார் என்று சொல்லி சொன்னால் அந்த குறித்த ஆடை விற்பனை நிலையத்தினுடைய உரிமையாளர் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையில் தற்போது அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டதன் பின்னணியாக அவருடைய தொலைபேசி போலீசாரினுடைய பகுப்பாய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. அதன் போதாக பல திடுக்கிடும் தகவல்களும் அம்பலமாகியிருந்தன. அதன்படி போலீசார் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம், அவர்களுடைய தொலைபேசியிலிருந்து பல பெண்கள் தங்களுடைய ஆடைகளை மாற்றுகின்ற அந்த அந்தரங்க காணொளிகள் அந்த தொலைபேசியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பெண்கள், யுவதிகள், அதே போல பல சிறுமிகள் உடை மாற்றுகின்ற, ஆடை மாற்றுகின்ற அந்த காணொளிகளும்
அவர்களுடைய தொலைபேசியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்ற சம்பவமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. யோசித்து பாருங்கள், ஒரு பெரிய ஆடை விற்பனை நிலையம் என்கின்ற போது ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 30-40 என்பதாக பல பெண்கள் அங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இவ்வாறாக இவர் எத்தனை வருடங்களாக இந்த விடயங்களை செய்து வந்தார் என்கின்ற விடயம் இதுவரை தெரியவில்லை. எத்தனை பெண்களினுடைய வீடியோக்கள் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற என்கின்ற விடயமும் சரியாக இதுவரை தெரியவில்லை. அந்த அடிப்படையில் போலீசார் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால், அடுத்த கட்ட விசாரணையை ஆரம்பித்திருக்கிறார்கள். இவரினுடைய இந்த ரகசிய கேமராக்கள் மூலமாக எடுக்கப்பட்ட வீடியோக்கள் ஏதேனும் பிழையான சமூக ஊடகங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதா, அல்லது சமூக ஊடகங்களில் ஏதும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா, அல்லது ஆபாச இணையதளங்களுக்கு இந்த காணொளிகளை இவர் விற்பனை செய்திருக்கிறாரா என்பது தொடர்பிலான அடுத்த கட்ட விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். எனவே விசாரணைகளின் பின்னராகத்தான் இந்த விடயங்கள் தெரிய வரும். எனவே இந்த விடயம் ஒரு செய்தி என்பதை தாண்டி நிச்சயமாக எமது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால், இனி நான் ஏற்கனவே கூறியதைப் போல இனி வரும் காலங்களில் பண்டிகை காலங்கள் வேறு. எனவே அதிக அளவிலான பெண்கள் விருப்பத்துடன் கடைகளுக்கு சென்று ஆடைகளை வாங்குவீர்கள். அங்கே ஆடைகள் மாற்றக்கூடிய அந்த அறைகளில் நீங்களும் உடுப்புகளை மாற்றி பார்ப்பீர்கள். எனவே நீங்கள் ஆடை மாற்றம் செய்யக்கூடிய அந்த அறைகளில் இருக்கக்கூடிய வித்தியாசமான பொருட்கள் அவை தொடர்பில் நிச்சயமாக விழிப்புணர்வுடன் செயற்பட்டுக் கொள்ளுங்கள். பெண்களுக்கான விழிப்புணர்வு என்பதை தாண்டி நிச்சயமாக குடும்பஸ்தர்கள், ஆண்கள், இது உங்களுக்கான பதிவு. ஏனெனில் உங்களுடைய குடும்பத்திலும் அக்காவோ தங்கையோ அல்லது மனைவியோ இருப்பார்கள். நிச்சயமாக அவர்களுக்கும் இந்த விடயத்தை தெரிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் கொழும்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் ஏனைய இடங்களில் இருக்காது என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியாது. அது நேரம் இருக்கும் என்பதாகவும் சொல்ல முடியாது. எங்களுடைய பாதுகாப்புகளை, எங்களுடைய மான மரியாதை காக்க வேண்டியது நிச்சயமாக ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த செய்தியை, இந்த விடயத்தை முடிந்தளவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவதாக இருக்கும். அடுத்ததாக இரண்டாவது மிக முக்கியமான செய்திலைமையாக அடுத்த 36 மணித்தியாலங்கள் தொடர்பில் அவசரமான அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி ஏற்கனவே நான் தொடர்பான முழுமையான காணொளி, அதாவது எதிர்வரும் 14ஆம் தேதி முதல் இலங்கையின் வானியல் நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், வடக்கு கிழக்கு மக்களுக்கான விடுக்கப்பட்டிருக்கிற அவசர எச்சரிக்கை, அதே போல மத்திய மலை நாட்டு பகுதியில் வாழக்கூடியவர்களுக்கான அவசர எச்சரிக்கை தொடர்பிலான முழுமையான காணொளி போட்டிருக்கின்றேன். அதை பார்க்காதவர்கள் நீங்கள் நேற்றைய தினம் நான் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த காணொலியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதன்படி இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கின்ற செய்தியின் அடிப்படையில் வடக்கு, கிழக்கு, வடமத்திய, அதே போல சப்ரகமுவ மாகாணங்களில் தொடர்ந்தேர்ச்சியாக கனத்த மழை காணப்படும் என்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இன்று மதியம் 3 மணிக்கு பின்பதாக இந்த மழை வீழ்ச்சியின் அளவு வெகுவாக காணப்படும் என்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அதேபோல ஏனைய மாகாணங்களிலும் தொடர்ந்தேர்ச்சியாக மழை வீழ்ச்சி 50 மில்லிமீட்டருக்கு அதிகமாக இருக்கலாம் என்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையில் விசேடமாக மலையகத்தில் வாழக்கூடிய மக்கள் எதிர்வரும் 14ஆம் தேதி முதல் அதிக மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் அங்கே மண் சரிவுகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே உங்களுடைய பாதுகாப்பான பகுதிகள், உங்களுடைய பாதுகாப்பான முறைமைகள் தொடர்பில் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே போல வடக்கு கிழக்கு தழுவியதாகவும் மிக முக்கியமான அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், தொடர்ந்தேர்ச்சியான மழை வீழ்ச்சி காரணமாக ஏற்கனவே குளங்கள் நிரம்பி இருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் இந்த மழை வீழ்ச்சியின் காரணமாக குளங்கள் நிரம்புகின்ற பட்சத்தில் குளங்களினுடைய வான்கதவுகள் திறக்கப்படுகின்ற, அதே போல தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலைமைகளை கருதி கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் செயற்படுவதன் மூலமாக எதிர்வருகின்ற எதிர்வினைகளை தவிர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுபோன்ற தொடர்ச்சியான பயனுடைய செய்திகளை அறிந்து கொள்ள விரும்பினால் நிச்சயமாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.